பாருங்க நம்ம கிட்ட வந்து இப்போ ரெடிமேடா, அதாவது இது அப்படியே போட்டு கலந்தோமா, அப்படியே சுட்டோமா, பிள்ளைங்களுக்கு பரிமாறினோமா அப்படின்ற மாதிரி ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய இருக்கு நம்ம கிட்ட. அதுல பாருங்க பஜ்ஜி வந்து ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். ரொம்ப காரம்லாம் இல்லாம, நெஞ்சு கரிப்பும் இல்லாம உங்களுக்கு வந்து சூப்பரா இருக்கும். இதுல வெங்காய பஜ்ஜி போடலாம், முட்டை போண்டா போடலாம். அதுக்கப்புறமா தூள் பக்கோடா, அப்புறம் முந்திரி பக்கோடா இது எல்லாமே செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப அருமையா இருக்கும். பிரெட் பஜ்ஜி எல்லாமே போடலாம். ரொம்ப நல்லா தரமா இருக்கும். இதுல வேற எதுவுமே நீங்க சேர்க்கணும்னு அவசியம் இல்ல. இதுல வந்து பூண்டும் சேர்த்திருக்கேன், பெருங்காயமும் சேர்த்திருக்கேன், அதுக்கப்புறம் ஓமமும் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால உங்களுக்கு நெஞ்சு கரிப்பே இருக்காது. ரொம்ப நல்லாருக்கும். பிள்ளைங்களுக்கு வந்து இத செஞ்சு குடுக்கலாம். ரொம்ப நல்லாருக்கும். வடை மாவு, உளுந்த வடை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. எந்த டீ கடைய பார்த்தாலும் நம்ம வந்து வடை வாங்கி சாப்பிடுறதுக்காக நம்ம போயிருவோம். அந்த அளவுக்கு வந்து வடை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாரி இருக்க வடைய வந்து நம்ம ரெடிமேடா வச்சிருக்கோம். இந்த ரெடிமேட் வடை மாவ வச்சுட்டு, நீங்க நல்லா இந்த மாவு மட்டும் போட்டு நல்லா தண்ணி ஊத்திட்டு கையில நல்லா அடிச்சு, இதுல வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் மட்டும் கலந்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நீங்க வடையாவும் சுட்டு போடலாம். அதுக்கப்புறமா நீங்க வந்து வெள்ள பாகு எடுத்து இதுல கலந்து கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு, ஏலக்காய் பொடி போட்டு செஞ்சீங்கன்னா, இனிப்பு வடையும் செய்யலாம். ரொம்ப நல்லாருக்கும். சூப்பரான நல்ல டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட வந்து அடை மாவு இருக்கு. டீ குடிக்கிற நேரத்துல உங்களுக்கு வந்து சாப்பிடணும்னு ஏதாவது தோணுச்சுன்னா, ஈவினிங்ல பிள்ளைங்களுக்கு வந்து இத நீங்க கரைச்சுட்டு, அதுல சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு நல்லா கலந்துட்டு நீங்க ஊத்திக்கங்க. இதுல உப்பு எல்லாமே கலந்திருக்கேன். உப்பு தேவைன்னா நீங்க கலந்துக்கங்க. ரொம்ப நல்ல டேஸ்ட்டா இருக்கும். இத நீங்க வந்து கொஞ்சம் அப்படியே கெட்டியா கலந்துட்டு, குட்டி குட்டியா நீங்க வந்து பக்கோடா மாதிரியும் போட்டு சாப்பிடலாம். நல்லா அருமையா இருக்கும். அதான் கடலைப்பருப்புல நீங்க வடைலாம் மாவு செய்வோம் இல்லையா? வடை மாவு செய்வோம் இல்லையா? அதே மாரி கெட்டியா பெனஞ்சுக்கிட்டு தூள் பக்கோடா மாதிரியும் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட வந்து புரோட்டீன் தோசை மாவு. இந்த புரோட்டீன் தோசையில பச்சை பயிறு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சுண்டல் சேர்த்துருக்கேன். பட்டாணி சேர்த்துருக்கேன். இதுல அரிசியே சேர்க்கல. இந்த அடை மாவுல வந்து அரிசி சேர்த்து செஞ்சிருக்கோம். இந்த புரோட்டீன் தோசை மாவுல வந்து அரிசியே சேர்க்கல. அரிசியே சேர்க்காம செஞ்சிருக்கிறதுனால ரொம்ப நல்லாருக்கும். வெயிட் லாஸ் செய்யறதுக்கு ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேணுன்றவங்க வெப்சைட், WhatsAppல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க.